ஒளிமையம் போற்றி, ஒளிமையம் போற்றி, ஒளி ஒளி உணர்நிலை உட்கடல் போற்றி, வெளிமையம் போற்றி, விரிவண்டம் போற்றி, துளிதன்னை கடலாக்கும் பெருமையம் போற்றி. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அருள் மனம் கமழும் ஞான தேடல் உடைய மெய் அடியார்களுக்கு பணிவான வணக்கங்கள். ஓம் தீக்ஷா யூடியூப் சேனலில் தினந்தோறும் சூரிய கீர்த்தனைகள் 1000 என்ற தலைப்பில் சில ஞான பாடல்களை கேட்டுக்கொண்டு வருகின்றீர்கள். இந்த சூரிய கீர்த்தனையின் நோக்கம் என்ன, எதற்காக இந்த பயணம் என்ற கேள்வியோடு இன்றைய தினம் உங்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு சந்திக்கின்றேன். இந்த உலகத்திலே 2 வகை மனிதர்கள் மட்டும்தான் இருக்கின்றார்கள். இந்த உலகத்திலே 2 வகை மனிதர்கள் மட்டும்தான் இருக்கின்றார்கள். ஒருவர் கர்மாவை அழிக்க பிறந்தவர்கள், அதாவது கர்மத்தை கொண்டு கர்மத்தை அழிக்க பிறந்தவர்கள். 2வது நபர் கர்மத்தை கொண்டு கர்மத்தை வளர்த்து கொண்டே இருப்பவர்கள். அதாவது இந்த உலகத்திலே 2 வகை மனிதர்கள். ஒருவர் கர்மத்தை கொண்டு கர்மத்தை அழிக்க முயற்சி செய்பவர்கள். 2வது மனித தன்மை கர்மத்தை கொண்டு கர்மத்தை வளர்த்து கொண்டே இருப்பவர்கள். சரி, இது எப்படி கண்டுபிடிப்பது? கர்மத்தை கொண்டு கர்மத்தை அழிப்பது எப்படி, கர்மத்தை கொண்டு கர்மத்தை வளர்த்து கொண்டே இருப்பது எப்படி என்ற ஒரு நுட்பமான ரகசியத்தை தான் இந்த சூரிய கீர்த்தனைகள் தினம்தோறும் பாடல் வழியாக உங்களுக்கு போதித்துக் கொண்டே இருக்கின்றது. இந்த ஆன்மீகம் என்ற ராஜபாதையிலே நாம் இந்த செய்தியை பல முறை உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். இந்த ஆன்மீகம் என்ற ராஜபாதையிலே 2 கூறுகள் இருக்கின்றன. ஒன்று ஒடுக்கம், மற்றொன்று ஓங்குதல். ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ளுங்கள். ஒடுக்கம் என்பது வெளிப்பட்ட வஸ்துக்களில், வெளிப்பட்ட 84 லட்ச வேதங்கள் உடைய வெளிப்பட்ட பொருள்கள், அது மனிதராக இருந்தாலும், மிருகமாக இருந்தாலும், கல்லாக இருந்தாலும், சிலையாக இருந்தாலும், இல்ல தங்கத்திலே செய்து வைத்திருந்தாலும், நீங்கள் எதில் செய்து வைத்திருந்தாலும், வெளிப்பட்டதில் சிக்கிக்கொண்டு இது மட்டுமே சரி என்று சொல்வதற்கு பெயர்தான் ஒடுக்கம். அதைத்தான் மதங்களும் மார்க்கங்களும் சபைகளும் சங்கங்களும் உங்களுக்கு போதித்துக் கொண்டே வந்து கொண்டிருப்பதால் பல நூற்றாண்டு காலமாக, 1000 ஆண்டு காலமாக உங்களுக்கு இந்த தகவல் மீண்டும் 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 இந்த மத போதையில் சிக்கிக் கொண்டிருப்பதால் ஓங்குதல் என்ற ஒன்று இருக்கின்றது என்பதையே அறியாமல் நாம் வாழ்ந்துகின்றோம். ஒடுக்கம் என்பது வெளிப்பட்டதற்குள் சிக்கிக்கொண்டு இவர் மட்டுமே குரு, இவர் தந்தது மட்டுமே தீட்சை, இதுவே என்னுடைய கர்மத்தை எல்லாம் அழித்துவிடும், என்னுடைய ஆணவத்தை எல்லாம் அகற்றிவிடும், எனக்கு மரண பரியந்தத்திலே இவர் வந்துதான் என்னை காப்பாற்றுவார், இவரே கடவுள், குருவே கடவுள் என்று ஒடுங்கி லயப்பட்டு இறுகி செத்து போய் அவருடைய ஜீவ சமாதியே நாளை ஒரு ஆலயமாக மாற்றி கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, அதற்கு பெயர்தான் ஒடுக்கம். வெளிப்பட்டதற்குள் சிக்கிக் கொள்பவன் அத்தனை பேருமே கர்மத்தை கொண்டு கர்மத்தை வளர்ப்பவர்கள், அவர்கள் அழிப்பவர்கள் அல்ல. அப்போ ஓங்குதல் என்பது
இப்படி சர்வ சகல சிருஷ்டிகளையும் எது வெளிப்படுத்தி தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றதோ அதை உணர்வதற்கு பெயர் ஓம்பு. இப்போ நல்ல ஒரு அருமையான பயணம். இந்த சூரிய கீர்த்தனையுடைய நோக்கம் என்ன? இரண்டே இரண்டு நோக்கம்தான். ஒன்று, வெளிப்பட்டதற்குள் சிக்கிக் கொண்டிருப்பவனை மீட்டெடுப்பது, அதற்கு பெயர் ஒடுக்கம். வெளிப்பட்டுக் கொண்டே இருப்பதை உணர சொல்லிக் கொடுப்பதற்கு பெயர் ஓங்குதல். இவ்வளவுதான் இதனுடைய ஒரு அற்புதமான நோக்கம். சரி, இப்போ இந்த மனிதர்களில் இரண்டு வகை. ஒருவர் கர்மத்தை கொண்டு கர்மத்தை வளர்த்து கொண்டே இருப்பவர்கள், மற்றொருவர் அதே கர்மத்தை கொண்டு கர்மத்தை அழிப்பவர்கள். இப்போ இந்த ஒடுக்கம் என்பதற்கும் ஓங்குதல் என்பதற்கும் உள்ள வேறுபாடு, வித்தியாசத்தை புரிந்து கொண்டீர்கள். இதுதான் சூரிய கீர்த்தனையினுடைய நோக்கம். அது ஒரே ஒரு ஓங்குதலுக்கான ஞான பாடல்களாக ஒவ்வொரு வினாடியும் நமது ஓம் தீக்ஷா யூடியூப் சேனலிலே வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கக்கூடிய பாடல்களை அவசியம் கேளுங்கள். நீங்களும் கேளுங்கள். இதை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு பகிர்ந்தளியுங்கள், உங்களுடைய மேலான புரிதல்களை கமெண்ட் செய்யுங்கள். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த கர்மத்தை கொண்டு கர்மத்தை அழிப்பவர்களுடைய லட்சணம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், அவருக்கு ஒரு தனிப்பட்ட பண்பு இருக்கும். அவர் எப்படி இருப்பார், எப்படி வாழ்ந்து கொண்டிருப்பார் என்றால், அவர் 4 பேருக்கு நன்றி உடையவராக இருப்பார். யார் அந்த 4 பேர்? அந்த நன்றியை நாம் இந்த நேரத்திலே செலுத்தி நம்முடைய நன்றி உணர்வை இந்த பிரபஞ்சத்திற்கு சமர்ப்பணம் செய்து இந்த சூரிய கீர்த்தனைகளை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு பதிய வைக்கின்றோம். சூரிய கீர்த்தனையுடைய நோக்கம் என்ன? ஓங்குதலுக்கான லட்சணத்தை போதிப்பது. அப்போ ஓங்குதலுக்கான லட்சணம் உடையவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? அதாவது கர்மத்தை கொண்டு கர்மத்தை அழிப்பவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்றால், நன்றி உணர்வு மிக்கவனாக இருப்பான். அவனுடைய உணர்வு எப்படிப்பட்டதாக இருக்கும்? இந்த மகா பிரபஞ்சத்திலே மன்னிப்பும் நன்றிகளும் மட்டுமே அவனுடைய குணமாக இருக்கும். வேறு எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவன் எந்த தீட்சையும் வாங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எந்த சத்குருவிடமும் அடிமையாக வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு எதுவுமே தேவை. எந்த வேதங்களும் எந்த மடங்களும் எந்த சபைகளும் எந்த மடங்களும் போதிக்காத ஒரு ரகசியத்தை, ஞான பிரம்மாண்ட நுட்பத்தை அவனுக்கு போதித்து கர்மத்தை கொண்டு கர்மத்தை வேறு அறுக்கின்ற ஒரு சூத்திரத்தை சொல்லித்தரக்கூடிய மிக நுட்பமான உளவு என்னவென்றால் மன்னிப்பும் நன்றியும். நாம் யாருக்கெல்லாம் நன்றி செலுத்த வேண்டும்? மிக முக்கியமாக 4 பேருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்ற உணர்வை இந்த சூரிய கீர்த்தனைகள் உங்களுக்கு போதிக்கிறது. நீங்கள் எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் நன்றி செலுத்துங்கள். ஆனால் மிக முக்கியமாக நீங்கள் நன்றி செலுத்த கற்றுக்கொண்டால் கர்மத்தை அழிக்கும் அந்த கர்ம சூத்திர உளவை இறைவன், இந்த மகா பிரபஞ்ச நாயகன் உங்களுக்கு போதிக்க ஆரம்பிப்பார். அதுவரை நீங்கள் என்ன காரியம் செய்தாலும், இந்த பிரபஞ்சத்தையே கட்டி ஆண்டாலும், இந்த நாட்டுக்கே அரசன் என்றாலும், இல்ல ஜெகத்குரு என்றாலும், உங்களுக்கு கீழ் 1000 கோடி மாணவர்கள் இருந்தாலும், உங்களால் கர்மத்தை கொண்டு கர்மத்தை வளர்க்க முடியுமே தவிர அழிக்க முடியாது. சரி, யாருக்கு நன்றி சொல்வது? யாரிடத்தில் மன்னிப்பு கேட்பது? முதலில் இந்த பகுதியிலே நன்றி உணர்வை மட்டும் உங்களுக்கு சொல்லித் தருகின்றேன். எப்படி நன்றி சொல்ல வேண்டும்? வள்ளல் பெருமான் சொன்னது போல, நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அன்பே நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றிடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று நம்முடைய கண்ணீரால் இந்த உடம்பு நனையக்கூடிய அளவுக்கு நன்றி செலுத்துவது. நன்றி என்பது வார்த்தையில் அல்ல, செயலில் இருக்க வேண்டும். நன்றி உணர்வோடு வாழ வேண்டும். அப்படி 4 பேருக்கான நன்றியை இந்த நேரத்திலே உங்களுக்கு சமர்ப்பணம் செய்யும். ஒன்று, இந்த பூமிக்கு நாம் வருவதற்காக வலியும் வேதனையும் சுமந்து தன்னுடைய கர்ப்ப சூழலிலே சுமந்து எத்தனை வேதனைகள் பட்டிருப்பார் அந்த தாய். அந்த மாதா என்று சொல்லக்கூடிய அந்த தாய்க்கு, அந்த அம்மாவுக்கு நன்றி செலுத்துங்கள். அம்மா எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவரோடு பகை கொள்ளாதீர்கள். அவருக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றி உணர்வோடு வாழ பழகுங்கள். உங்கள் வாழ்வில் எந்த துன்பமும் உங்களை நெருங்காது. மாதாவிற்கு ஒரு வினாடியும் ஒரு மைக்ரோ செகண்ட் அவர் உங்களுக்கு நன்மை செய்யவில்லை என்றால் கூட, அல்லது உங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கவில்லை, பணம் சேர்த்து வைக்கவில்லை, அல்லது சரியான வாழ்க்கை முறையை அமைத்து வைக்கவில்லை என்றாலும் கூட,
அந்த கர்ப்ப சூழலிலே 10 மாதம் இன்றைக்கு நீ பேசிக் கொண்டிருக்கிறாயே, வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, இன்றைக்கு நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயே, உன்னுடைய எல்லா சுகமும் துக்கமும் நன்மையும் தீமையும் எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக அந்த திருவயிறு இருந்ததே, அந்த மணி வயிறு இருந்ததே, அங்கிருந்துதானே நான் இந்த பூமிக்கு வந்தேன் என்று நன்றி உணர்வோடு அந்த தாயை நன்றி உணர்வோடு பாருங்கள். நன்றி உணர்வோடு அவருக்கு நன்றி செலுத்துங்கள். இரண்டாவது, அந்த கர்ப்ப சூழலிலே வருவதற்கு காரணமாக இருந்த தந்தை என்று சொல்லக்கூடிய பிதாமகன், அந்த தந்தைக்கு நன்றி செலுத்துங்கள். தந்தை எப்படிப்பட்டவராக இருந்தாலும், ஒரு யாராக இருந்தாலும், இந்த பூமிக்கு நீ வருவதற்கு காரணமாக இருந்த அந்த தந்தைக்கு நன்றி செலுத்துங்கள். உங்களால் முடிந்த நன்றி எந்த வகையில் வேண்டுமானாலும், எப்படி வேண்டுமானாலும் அவருடைய ஆத்மா சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு அவருக்கு நன்றி செலுத்த கற்றுக்கொள்ளுங்கள். 2 பேராயிற்றால். மூன்றாவதாக சத்குரு பெருமாள். இந்த 2 பேருக்கு நீ நன்றி சொல்லி பழகி வந்தால் மட்டுமே உனக்கு ஒரு சத்குருநாதர் வாய்ப்பார். அந்த சத்குரு எப்படிப்பட்டவராக இருப்பார்? நானே கடவுள், நான் மட்டுமே கடவுள், நான் தந்தது மட்டுமே தீட்சை என்று சொல்லக்கூடிய சத்குரு அல்ல. நீ மேன்மையானவன், உனக்குள் இருக்கும் மேன்மையை அறிந்து கொள் மகனே என்று உன்னை இறை நிலை படியில் ஏற்றக்கூடிய வல்லமை மிகுந்த ஞான சத்குரு உனக்கு வழிகாட்டியாக அமைவார். அதற்கு அடிப்படை இந்த நன்றிகளும் நன்றி. இந்த வெளிப்பட்ட சார்புகளிடத்திலே நன்றி சொல்லி பழகி வந்தால் சத்குரு பெருமான் உனக்கு வாய்ப்பார். அடியனுக்கு வாய்த்த சத்குரு மச்சமுனி கோத்திரர் என்று சொல்லக்கூடிய அந்த மச்சமுனியினுடைய பரம்பரை வழிவந்த ஒரு ஞான சத்குரு பெருமான், ஞான சத்குருநாதர், முத்தொளி சூரியன், முத்தொளி பாவா என்று சொல்லக்கூடிய சையத் முகமது பாவா இஸ்லாமிய பெருமகனார் 80 வயதிலே இந்த 20 வயது பாலகனை, இந்த 19 வயது இருக்கக்கூடிய அந்த வயதிலே என்னை அவர் அழைத்து, வாடா மகனே என்று வாடா மலரை காட்டி அதற்குள் இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளின் நுட்பத்தை உணர்த்திய அந்த ஞான சத்குரு பெருமானுக்கு இந்த நேரத்திலே என்னுடைய ஆனந்த கண்ணீரால் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். இந்த நன்றி உணர்வுதான் உன்னை கர்மத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்து கர்மம் செய்யாத நிலைக்கு உன்னை அழைத்துச்சு. அந்த சத்குரு பெருமானை போற்றி வணங்கி துதித்து பாடி அழுது தொழுது, அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் என்று வள்ளல் பெருமான் சொன்னது போல அந்த சத்குருநாதருக்கு அடியை செலுத்தும் ஒரு சிறு காணிக்கை நன்றிதான். என்ன செய்ய முடியும்? என்ன செலுத்த முடியும்? என்னுடைய உடல் பொருள் ஆவியை தத்தம் செய்தால் கூட ஈடு செய்ய முடியாத அந்த படிநிலைக்கு ஏற்றுவித்த சத்குரு பெருமானுக்கு இந்த ஒரு சிறு பாடல் என்னுடைய பிரபஞ்ச நன்றியாக, என்னுடைய பிறவி நன்றியாக, ஜென்ம நன்றியாக அவருக்கு சமர்ப்பணம் செய்கின்றேன். குருவேனின் மகிமை பாடும் குரலாக என்றன் கவிதை கருவோடு தோன்றிற்றிங்கே கண் தந்த பெருமான் உம்மை திருவோடு திகழும் தெய்வ தீஞ்சுவை பாவில் போற்றும் பெருமைக்கு எதை நான் தருவே பிரணவமுத்தொழியே வாழ்க. பெருமைக்கு எதை நான் தருவே பிரணவமுத்தொழியே வாழ்க என்று அந்த முத்தொழி பாபாவுக்கு ஞான சத்குருநாதர் உலக ஒளி மையம் என்ற ஞான சமஸ்தானத்தை துவங்குவதற்கு முதற் புள்ளியாக இருந்த மெய்ப்பொருளை எனக்குள் காட்டுவித்த அந்த ஞான சத்குரு பெருமானுக்கு நன்றி தெரிவிக்கும் அற்புதமான திருச்சிலை. என்ன சொல்லி அவர் தன்னுடைய வாழ்நாளிலே 107 வயது வரை இந்த பூலோகத்திலே வாழ்ந்து ஞான பிரம்மாண்டத்தை இந்த உலகத்திலே விதைத்து வந்த மகா மனிதர். தன்னுடைய 16 வயதிலே மார்கநாத மகர்ஷியின் வழிவந்து, மச்சமுனி கோத்திரர் வழிவந்து, மார்கநாத பரம்பரை வழிவந்து மகதூம் பாபாவை தன்னுடைய ஞான சத்குருவாக கைகொண்டு ஒரு இஸ்லாம் மார்க்கத்திலே பிறந்து 16 வயதிலிருந்து 107 வயது வரை புலால் மறுத்து ஒரு அற்புதமான சைவ குழந்தையாக வாழ்ந்து 107 வயதிலே அடக்கமான ஒரு மகா ஆத்மாவை ஆனந்த கண்ணீரோடு நன்றி தெரிவித்து சூரிய கீர்த்தனையை மிகுந்த கண்ணியத்தோடும் பெருமிதத்தோடும் இந்த உலகத்திலே சமர்ப்பணம் செய்கின்றோம்.
சூரிய கீர்த்தனையின் நோக்கம் என்ன? இது மட்டுமே சரி, இவர் மட்டுமே சத்குரு என்ற ஒடுக்கத்திலிருந்து எது உன்னை மீட்டெடுக்கிறதோ அது அத்தனையும் சூரிய கீர்த்தனை. அப்பேற்பட்ட ஒரு ஞான வல்லவத்தை மெய்ப்பொருளை எனக்குள் காட்டுவித்த பிறகு என்னுடைய பயணம் தொடர ஆரம்பித்தது. அந்த தொடர்ச்சியிலே எனக்கு அடுத்த படிநிலையை அந்த மெய்ப்பொருளுக்குள் கலிம்பு அணுகாத கனலை சேர்த்து வைத்த திருமூலர் பரம்பரை வழிவந்த ஞான சத்குருநாதர் முத்தொளி சூரியன் தீக்ஷா ரக்ஷகர் சிவயோகி சிவகுருநாத தேசிகரை சந்திக்கும் வாய்ப்பை அந்த மகா பிரபஞ்ச நாயகன் எனக்கு வழங்கி சிறப்பித்தார். அவர் எனக்குள்ளே அந்த மெய்ப்பொருளுக்குள்ளே களிம்பு அணுகாத கனலை வழங்கி, மகனே உன்னுடைய அடுத்த படிநிலை மேல்நிலைக்கான வகுப்பை எனக்கு ஏற்றுவித்தார். அவருக்கும் இந்த நேரத்திலே நன்றி தெரிவிப்போம். அகரத்தை உகரத்தை அறிகின்ற வழிகாட்டி அனலேந்தி அடியார்க்கு அருள் என்ற ஒளியேற்றி மகரவை பீட ஒளி மாமனோன் மணிகாட்டி மாரணச் சுமை நீக்கி மாதவ கனலீந்து பகலவ பாதராய் பரிசுத்த வாக்கிய பண்ணளித்துலகோர்க்கு பக்குவம் ஏற்றினல் சிகரமாய் நின்ற பொற்சிவயோக வேந்தரே சிவகுருநாதரே சரணமென்னாளுமே. சிவகுருநாதரே சரணமென்னாளுமே. அந்த மெய்ப்பொருளை உணர்த்தி மெய்ப்பொருளுக்குள் ஞான கனலை செலுத்தி சுத்த உஷ்ணமாக என்னை மாற்றுவித்த அந்த சிவ பரம்பரையில் திருமூலர் பரம்பரை வழிவந்த அந்த சிவகுருநாத தேசிகருக்கு நன்றி செலுத்துகிறேன். மாதா பிதா குரு பகவானாய் வெளிப்பட்ட மச்சமுனி கோத்திரர் வழிவந்த முத்தொளி பாபா திருமூலர் பரம்பரை வழிவந்த சிவகுருநாத தேசிகர் என்று அந்த குரு பரம்பரைக்கு நன்றி செலுத்திய பிறகு இந்த பிரபஞ்சத்திலே நம்மை வருவிக்க உற்று நமக்குண்டான சார்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த மகாஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலைக்கு நன்றி செலுத்தி இந்த சார்புகளிலிருந்தெல்லாம் விடுபட்டு ஒடுக்கத்திலிருந்து இந்த குருவே கடவுள், இந்த குரு சொல்லிக் கொடுத்தது மட்டுமே தீட்சை என்ற எல்லையிலிருந்து மாற்றக்கூடிய தெய்வம் என்ற எல்லையில் இருக்கக்கூடிய மகாஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலைக்கு நன்றி செலுத்தும் ஒரு உன்னத ரகசியத்தை தான் சூரிய கீர்த்தனைகள் இந்த நேரத்திலே உங்கள் முன் விதைத்துக் கொண்டிருக்கிறது. சூரிய கீர்த்தனைகளுடைய நோக்கம் என்ன? மாதாவை கடந்து பிதாவை கடந்து சத்குருவை கடந்து இருப்பு என்று சொல்லக்கூடிய அந்த ஆதி அதிர்வான ஆதி ஸ்ருதிக்கு எப்பொழுதுமே நன்றி உணர்வோடு வாழக்கூடிய அந்த நன்றி உணர்வை காட்டும் ஒரு உன்னத திருப்படைப்பு தான், ஓங்குதலுக்கான ஞான பாடல்கள் தான் சூரிய கீர்த்தனைகள். மகாஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலைக்கு மௌன உணர்வோடு நன்றி செலுத்துகின்றேன். நன்றிகள் இறைவா. இந்த நன்றி உணர்வை, இந்த நன்றி எனும் அற்புத பண்பை உணர்வோடும் ஊற்றலும் கண்ணீர் அதனோடும் மீண்டும் மீண்டும் செலுத்தி பிறவா நிலையெனும் அந்த பிரம்ம பிரகாச பேரின்ப வைப்பு நிதியான கால கால காலாதீத பொக்கிஷத்தில் இறந்த காலமாகவும் நிகழ்காலமாகவும் எதிர்காலமாகவும் எது இருந்து கொண்டே இருக்கின்றதோ, எது இருக்கப் போகின்றதோ, கால புருஷனாக கால மகா தத்துவமாக கால ஒழுக்கம் செயல் ஒழுக்கம் இயக்க ஒழுக்கமாக எது இருந்து கொண்டிருக்கிறதோ அந்த இருப்பு எனும் தோன்றா பெருநிலைக்கு நன்றிகள் செலுத்தி வந்தால் கர்மத்தை கொண்டு கர்மத்தை அழிக்கின்ற சூத்திரம் விளங்கும். இல்லையென்றால் கர்மத்தை கொண்டு கர்மத்தை வளர்த்து 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 நானே அறிவாளி, நானே சத்குரு, நானே கடவுள் என்று மாட்டிக்கொண்டு மீண்டும் மீண்டும் இந்த உலக சேற்றிற்குள் சிக்கிக் கொள்வாய் மகனே. கர்மத்தை கொண்டு கர்மத்தை அழிக்கின்ற ஒரே சூத்திரம் மன்னிப்பும் நன்றிகளும். அதை இந்த உலகத்திற்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சூரிய கீர்த்தனைகளை கேளுங்கள். நீங்கள் மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கு அதை பரப்புங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
ஓம் தீக்ஷா யூடியூப் சேனலில் உங்கள் மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். ஓம்புதலுக்கான ஞான பாடலை தினம் தினம் கேட்டு வாருங்கள் என்று சொல்லி சூரிய கீர்த்தனைகள் 1000 என்ற ஞான பிரம்மாண்டத்தை மீண்டும் இந்த நேரத்திலே உங்கள் முன் சமர்ப்பணம் செய்து மிகுந்த மகிழ்ச்சியோடு நிறைவு செய்கின்றேன். சகலமும் சித்தி பெறும். சரியானது அமை. ஒளிமையம் போற்றி, ஒளிமையம் போற்றி, ஒளி ஒளி உணர்நிலை உட்கணல் போற்றி, வெளிமையம் போற்றி, விரிவண்டம் போற்றி, துளிதன்னை கடலாக்கும் பெருமையம் போற்றி. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அருள் மனம் கமழும் ஞான தேடல் உடைய மெய் அடியார்களுக்கு பணிவான வணக்கங்கள். ஓம் தீக்ஷா யூடியூப் சேனல் வழியாக உலக ஒளி மையம் என்ற ஞான சமஸ்தானத்தை தொட்டு தொடர்ந்து ஞான பிரம்மாண்டத்தை அனுபவித்து வரும் உலகம் சார்ந்த மெய் அடியார்கள் அத்துணை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை அந்த ஞான பிரம்மாண்டத்தின் ஆசீர்வாதங்களை வரிசைப்படுத்தி இன்றைக்கு ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கின்றேன். சூரிய கீர்த்தனைகள் என்ற தலைப்பிலே நாம் சில பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். அது என்ன சூரிய கீர்த்தனைகள்? அதாவது நண்பர்களே, நாம் பிறந்த காலத்திலிருந்து, அதாவது நம்முடைய தாய் நமக்கு ஒரு தாலாட்டு பாட்டு பாடியிருப்பார். அந்த பிறந்த காலத்திலிருந்து நாம் எத்தனையோ பாடல்களை கேட்டு வந்திருப்போம். நாம் ஏதோ ஒரு மதத்தில் பிறந்திருப்போம். அந்த மதம் சார்ந்த பாடல்கள் அல்லது இனம் சார்ந்த பாடல்கள், நாம் கேட்ட பாடல்கள் அல்லது நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடல்கள், ஒரு எல்கேஜி வகுப்பிலிருந்து நாம் எத்தனையோ பாடல்களை கேட்டு வந்திருப்போம். ஒரு 400 லட்சம் பாடல்கள் கேட்டிருக்கிறேன் என்றால் நீங்களும் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு சில பாடல்களை கேட்டு வந்திருப்பீர்கள். மதம் சார்ந்த பாடல்கள், ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள், கிறிஸ்துவ மதத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள், இஸ்லாம் மார்க்கத்து பாடல்கள், இப்படி பௌத்தம், சமணம் என்று நாம் எதையெல்லாம் சார்ந்திருக்கிறோமோ அதில் இருக்கக்கூடிய அத்தனை பாடல்களையும் நாம் நிச்சயமாக கேட்டிருக்கோம். அதை தாண்டி இன்றைக்கு யூடியூபிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆல்பம் சாங்ஸ், ஒரு காதல் பாடல்கள் அல்லது காமம் சார்ந்த பாடல்கள், இதையும் தாண்டி சோக பாடல்கள், நம்முடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய நவரசங்களை பிரதிபலிக்கக்கூடிய திரைப்பட பாடல்கள் என்று நம்முடைய வாழ்நாளிலே பாடல்கள் இல்லாமல் நாம் வாழ்ந்ததே கிடையாது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த திரைப்படங்களுடைய பாடல்களை கேட்டு பாருங்கள். ஒரு நல்ல பாடலாசிரியருக்கு ஒரு நல்ல மரியாதை திரைத்துறையில இருக்கிறதா என்ற கேள்வி உண்மையிலேயே ஒரு வருத்தமான கேள்வியாக இருக்கு. சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். நாம் இன்றைக்கு இந்த எல்லையை தாண்டி ஒரு மதம் சார்ந்த மனிதர்களாக இருந்தால் தேவாரம், திருவாசகம், அதுக்கப்புறம் திருப்புகழ், இப்படி 4000 திவ்ய பிரபந்தம் என்று அவரவர்கள் வழிபாட்டு முறை சார்ந்து பல்வேறு விதமான பாடல்களை பாடிக்கொண்டோ ஓதிக்கொண்டோ அல்லது முற்றோதல் செய்து கொண்டோ நாம் நம்முடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பாடல்கள் சொல்ல வந்த பொருளின் சூக்ஷமம் என்ன? ஒன்று. இரண்டாவது, இந்த பாடல்கள் வழியாக நாம் அறிந்து கொண்ட செய்தி என்ன? இதை கொஞ்சம் ஆற அமர்ந்து கொஞ்சம் ஒரு தெளிவா பேசுவோம். ஏன்னா அப்பதான்
சூரிய கீர்த்தனைகள், உலக ஒளிமையம் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சூரிய கீர்த்தனைகளுடைய ரகசியம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த பாடல்கள்லாம் கேட்கணும். எத்தனையோ சித்தர் பாடல்கள், அகத்தியர் பெருமான்ல ஆரம்பிச்சு இன்றைக்கு வள்ளல் பெருமான் வரைக்கும் எத்தனை பாட்டு கேட்கிறோம், எத்தனை முற்றோதல் பண்றோம். நமக்கு என்ன புரியுது, என்ன நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்றோம். உதாரணத்துக்கு சிவவாக்கியருடைய ஒரு அற்புதமான பாடல். நாம எதையுமே அது சொல்லிக் கொடுக்கறவங்க தப்பா சொல்லிக் கொடுக்கறாங்களா, இல்ல நாம புரிஞ்சுக்கிறது தப்பா புரிஞ்சுக்கிறோமா? சொல்லிக் கொடுக்கறவங்க என்ன சொல்லிக் கொடுக்கறாங்க? ஒரு சேர்ல உட்காந்துக்கிறாங்க, தன்னுடைய வசதிக்கு ஏற்றபடி தங்கத்திலேயோ இல்ல வெள்ளியிலேயோ சந்திரவட்ட சிலாசனத்தில் அமர்ந்துகிட்டு ராஜா மாதிரி உடை அணிந்து கொண்டு வேஷம் போட்டுக்கொண்டு, இல்ல கையில இருக்கக்கூடிய காசுக்கு ஏற்றபடி ஒரு தேக்கிலையோ மரத்திலேயோ ஒரு சேரை செய்து கொண்டு அதுல சிங்கத்தை வச்சுக்கிட்டு பாம்பை வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட மாலைகளை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஞானம் சார்ந்த விஷயங்களை பேச சொன்னா வாழ்க்கையில துன்பம் தீர்ப்பது எப்படி, பணம் சம்பாதிப்பது எப்படி, பிரபஞ்ச சக்திகளை ஈர்ப்பது எப்படி, இல்ல என்னன்னோ ஞானத்தை தவிர, உபதேசத்தை தவிர, தீக்ஷா ரகசியங்களை தவிர ஏதேதோ செய்திகளை நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவர்கள் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு தன்னை குரு என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, கொஞ்ச நாள்ல வீடு வாங்குறாங்க, இடம் வாங்குறாங்க, ஊர் வாங்குறாங்க, நாட்டையே வாங்குறாங்க. இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் அவங்க காலில் விழுந்து அவங்களையே குருன்னு சொல்லிக்கிட்டு அவன் செத்த பிறகு அவனுடைய சமாதியில விளக்கேற்றி அவனை கடவுள்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் 10 பாட்டு எழுதுறான். அந்த பாட்டெல்லாம் ஏற்றி வச்சுக்கிட்டு அதுதான் வேதம்னு வேற சொல்லிட்டு தெரியும். பாருங்க, உங்களுடைய அறியாமை அல்லது என்னுடைய அறியாமை அல்லது நம்முடைய அறியாமை, நாம் எதையோ பாடல்களாக கீர்த்தனைகளாக, அது போதா குறைக்க இன்னைக்கு கர்நாடிக் மியூசிக் இசை நுட்பங்கள், இன்னைக்கு சரிகம பதனை பாடிக்கொண்டு எத்தனை மேடை கச்சேரிகள். என்ன புரிகிறது நமக்கு? ஒரு போதையில இல்லையா? நம்ம ஒரு விதமான ரசவாத கட்டுக்குள்ள நம்மளை இந்த பிரபஞ்சம் நம்மளை அடுக்கி வச்சிருக்கிறது நம்மளால புரிய முடியலையா? எதை பத்தி பாடுறோம் நம்ம? நீங்கள் பாருங்க. உதாரணத்துக்கு இந்த சிவவாக்கியருடைய பாட்டு எவ்வளவு ஒரு அற்புதமான, பண்டு நான் பறித்தெறிந்த பண்மலர்கள் எத்தனை. இந்த பாட்டு என்ன சொல்லுது? எத்தனை காலமாக நான் எத்தனை பூ எடுத்து உனக்கு போட்டிருப்பேன். பாடிலே ஜபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை, சண்டியாய் படித்தெறிந்த சமய நூல்கள் எத்தனை, சாமி 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 என்று தண்டனிட்டது எத்தனை. அப்படியே அந்த பாட்டு போயிட்டு இருக்கோம். அதுக்கு நடுவில் நம்ம ஒன்று சொல்லுவோம். அது என்ன சொல்லுவோன்றத சொல்றேன். அந்த பாட்டினுடைய வரிசையில பாருங்க, 5 எழுத்தை பஞ்சபூத பாவிகாள், 5 எழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகாள் அப்படின்னு சிவவாக்கியர் சொல்றாரு. அதை பாடி முடிச்சோம். நம்ம என்ன பண்றோம்? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. கொஞ்சமாவது அறிவில்லையா உங்களுக்கு? 5 எழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகான்னு உங்களை திட்டுறாரு அவரு. அந்த பாட்டினுடைய பொருள் உங்களுக்கு புரியலையா? இன்னைக்கு எந்த யூடியூப்ல சிவவாக்கியம் தட்டி பார்த்தா ஓம் நம சிவாய, கொஞ்சமாவது நாம யோசிக்க வேண்டாமா? இதுதான் உங்களுடைய பாடல்களா? வெளிப்பட்ட ஒன்றிற்குள் ஒடுங்கி எல்லா பாடல்களையும், இந்த வினாடி வரை நீங்கள் கேட்ட பாடல்கள் அத்தனையும் ஒடுக்கத்தை போதித்த பாடல். அது சித்தர் பாடலாக இருந்தாலும் இல்ல பித்தர் பாடலாக இருந்தாலும், தேவாரம், திருவாசகம், திருக்குறள், நீங்க எல்லாம் எடுத்து வச்சுட்டு விளக்கம் சொல்றீங்க. 10 மணி நேரம் விளக்கம் பேசுறீங்க. அவன் திருக்குறளுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்கான். என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்போ அந்த ஞானிகள் என்ன பாட்டு எழுதினாங்க, எதற்காக இந்த பாடல் புனையப்பட்டது, இந்த பாட்டினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே அந்த பாட்டை நம்ம கேட்கணும். அப்ப இந்த சூரிய கீர்த்தனைகளை நீங்க அப்படிதான் பண்ண போறீங்களா நாளைக்கு எனக்கு பிறகு? ஒரு நுட்பமான விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இதுவரை இந்த வினாடி வரை நீங்கள் கேட்ட பாடல்கள், நான் கேட்ட பாடல்கள், எல்லா பாடல்களும் அது திரைப்பாடல்கள். பாருங்க, சோகம், துன்பம், துக்கம், துயரம், ஏக்கம், எதிர்பார்ப்பு, புலம்பல்கள், வேற என்ன இந்த பாட்டுல இருக்கு? இப்ப கடவுள் பத்தி பக்தி பாட்டு எடுத்து கேட்கணும். சரிப்பா, நான் சினிமா பாட்டுலாம் கேட்கறது இல்லப்பா. பக்தி பாட்டா அதை எடுத்து போட்டா, முருகா எனக்கு காசை கொடு, அதை கொடு, இதை கொடு, நிம்மதியை கொடு. ஏன் கடவுள் பிச்சை எடுக்கிறதே தான் பாட்டு உங்களுக்கு? வேற கான்செப்டே உங்களுக்கு தெரியாதா? நீங்க எந்த பாடல் எடுத்து கேட்டாலும் பக்தி, அது நான் எந்த ஒரு மதத்தை குறிப்பிடவில்லை, எல்லா மத பாடல்களும் இதே தான் இருக்கு.
ஒடுக்கம், வெளிப்பட்ட அனைத்து பாடல்களும், எல்லா உணர்ச்சிகள் என்ன இல்லை நம்மளுடைய தமிழ் திரைப்பாடல்கள். இன்றைக்கு ஒரு பாடலாவது, நான் எனக்கு விவரம் இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகள்ல இதுதான் சிறந்த பாடல் என்று ஒரு பாடலை கூட என்னால் சொல்ல முடியவில்லை. இந்த வருத்தம் உங்களுக்கும் இருக்கும். அப்படி என்றால் நாம் கேட்ட பாடல்கள், கேட்டுக்கொண்டிருக்கின்ற பாடல்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? ஒடுக்கம், ஒரு போதையை, ஒரு மயக்கத்தை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. இதுல போதாக்குறைக்கு ஒரு சில இசையமைப்பாளர்கள் தன்னை ஞானி என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் என்ன சொல்கிறார்கள்? பாடலுக்கு, இசைக்கு வரி முக்கியம் இல்லை, தனனான் இருந்தா போதும், இசைதான் சிறந்தது என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு தன்னை பேரரசு, கவி பேரரசு என்று சொல்பவர்கள் என்ன சொல்கிறார்கள்? பாடலுக்கு வரிதான் முக்கியம் என்று சொல்கிறார்கள். மகனே, வரி முக்கியமாக இருந்தாலும், இசை முக்கியமாக இருந்தாலும் எல்லாமே ஒடுக்கம் தானே, ஒரு போதை தானே, ஒரு போதை வஸ்து தானே. இது தன்னை ஞானி என்று பெயர் வேறு. உங்களுக்கு கொஞ்சமாவது வெட்கம் இல்லை? கொஞ்சமாவது ஞானம் தேட வேண்டாம்? ஒடுக்கத்தை போதிக்கின்ற அனைத்தையும் நாம் தலைமையில் சுமந்து கொண்டு அதனை மலர்கிரீடம் என்று சொல்கிறோம். எத்தனை பட்டப்பெயர்கள், எத்தனை புகழ், எத்தனை கோடிக்கணக்கான செல்வங்களை சேமித்து வைத்திருக்கிறீர்கள். மாண்ட ஜென்மங்களை, மனு குப்பைகளை, மலத்தை உண்டு வாழ்ந்து கொண்டு அவற்றையே பாடல்கள், சித்தர் பாடல்கள், ஞான பாடல்கள், எல்லாம் எந்த பாட்டை வேணா எடுத்து படிச்சு பாருங்க, அது வெளிப்பட்டதை குறித்து பாடப்பட்ட பாடல். ஆனால் சூரிய கீர்த்தனைகள் என்பது வெளிப்பட்டதை குறித்து பாடப்பட்டதல்ல. எதெல்லாம் வெளிப்பட்டதோ, 84 லட்சம் வேதங்களுடைய சிருஷ்டிகளில் எதெல்லாம் வெளிப்பட்டதோ அந்த வெளிப்பட்டதை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கக்கூடிய ஞான பிரம்மாண்டத்தை நோக்கிய பாடல்கள். உலக ஒளி மையத்தின் இந்த பிரபஞ்சத்தில் முதலாக சூரிய கீர்த்தனைகள் 1000 பாடல்களை இயற்றி இருக்கிறோம். நான் அடிப்படையிலே ஒரு பாடலாசிரியராக இருந்த காரணத்தினால் 5 படிநிலைகளில் இந்த பாடல்களை தொகுத்து வகுத்து வைத்திருக்கிறேன். பக்தி நிலையில் இருக்கக்கூடிய பாடல்கள், நீங்கள் ஒரு பிரபல்யமான பாடல்கள் கேட்டிருக்கலாம். நமோ நமோ ஸ்ரீ நாராயணா என்ற பாடல், சிவம் என்ற ஒரு அற்புதமான பாடல்கள். இப்படி காவல் நிலையில் ஒரு 600 சீடிகள், அதாவது குறைந்தபட்சம் ஒரு 6000 பாடல்கள் இயற்றி இருப்பேன். இதனுடைய புகழுக்காக சொல்லவில்லை. அந்த 6000 பாடல்களும் ஒடுக்கம்தான். ஏனென்றால் வெளிப்பட்டதை குறித்து எழுதப்பட்ட பாடல்கள். அதிலே ஏக்கம் இருக்கு, பிச்சை எடுக்கிறேன், அப்பா அதை கொடு, இதை கொடு, அப்படி கொடு, இப்படி கொடு, முருகா, அழுகை, தொழுகை, இதுதான் பாட்டு. வெளிப்பட்டதை குறித்து நீ எந்த பாடல் எழுதினாலும் இப்படித்தான் அந்த பாட்டு இருக்கும். எந்த உணர்ச்சியாக இருந்தாலும், எத்தனை கோடி சித்தர் பாடல்களை படித்தாலும் நீ தவறான பாடல்களை மட்டுமே படிப்பாய். தவறான பொருள் புரிதல் மட்டுமே உனக்கு ஏற்படும். ஆனால் வெளிப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய நிகழ்கால பொக்கிஷத்தை உணர்த்தும் பாடல்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த பாட்டிலே ஏக்கம் இருக்காது, எதிர்பார்ப்பு இருக்காது, புலம்பல்கள் இருக்காது. வெளிப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய நிகழ்கால அதிர்வின் நுட்ப சூத்திரம் இறங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய அற்புதத்தை இந்த பிரபஞ்சத்திற்கு விதைப்பதற்காக ஒரு முயற்சி. நீங்கள் திரும்பி கேட்கலாம் இந்த பாடல்களை, ஐயா இதிலும் சில ஏக்கங்கள் இருக்கிறதே, இதிலும் சில எதிர்பார்ப்பு இருக்கிறதே என்று சொன்னால் அது பாடலின் குற்றம் அல்ல, எழுதிய எனது குற்றம், எனது ஏக்கம், எனது ஆணவம். ஆனால் சூரிய கீர்த்தனைகளில் ஏக்கங்கள் இல்லை, எதிர்பார்ப்பு இல்லை. பரிசுத்தமாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய நிகழ்காலத்தின் ஞான பொக்கிஷம் யுகம் யுகம் யுகமாக இறங்கிக் கொண்டே இருக்கக்கூடியது. அதுதான் சர்வ சகலத்தினுடைய வேதம். அந்த மறை நுட்பத்தை போதிக்கக்கூடிய சூரிய கீர்த்தனைகளை தினந்தோறும் உங்களுக்கு சமர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கீர்த்தனைகளில் சில பாடல்களை இசை வடிவங்களாக்கி இந்த 6000 பாடல்களில் அப்படி ஏக்கங்கள், எதிர்பார்ப்பு இல்லாத பாடல்களை தொகுத்து சில பாடல்களை உங்களுக்கு வழங்குகின்றேன். இவற்றை தவிர்த்து 5 படிநிலைகள், அதாவது பக்தி, யோகம், ஞானம், ஞான பிரம்மாண்டம், மகாஸ்ரீ இருப்பு நிலை, இந்த 5 படிநிலைகளில் இயற்றப்பட்ட பாடல்களில் ஃபில்டர் செய்து, அதாவது ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அல்லது புலம்பல்கள் இல்லாத பாடல்களை எல்லாம் தொகுத்து அவற்றிற்கு சூரிய கீர்த்தனைகள் 1000 என்ற ஒரு திருநாமத்தை வைத்து இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம்.
சில பாடல்களை யூடியூபிலே உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றேன். சில பாடல்களை வாட்ஸ்அப்பிலே எழுத்து வடிவத்திலே, அதை பிடிஎஃப் என அது இன்னும் இசை வடிவாக்கப்படவில்லை, அதை பிடிஎஃபிலே விரும்புபவர்கள் 9952014440 என்ற எண்ணில் என்னை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்பிலே அதை பிடிஎஃப் வடிவத்திலேயும் அனுப்பி வைக்கிறேன். ஒரு புதிய முயற்சியாக, ஓங்குதலுக்கான முதல் பாடல் முயற்சியாக அந்த மகா பிரம்மாண்டத்தின் ஆசியோடு, மகாஸ்ரீ இருப்பின் நுட்ப உணர்வோடு, காலாதீத பெரும் பொக்கிஷமாக இத்திருப்பணிக்கு அடியேன் தலை கொடுத்து இந்த அற்புதமான முயற்சிகளை துவங்குகின்றேன். இந்த பணியை என்னோடு சேர்ந்து இணைந்து ஒவ்வொரு பாடல்களையும், எழுத்துக்களையும் இது சரியா, இது தவறாக இருக்கிறதா, சரியாக இருக்கிறதா என்று தினசரி அதை ஆய்வு செய்து அந்த பாடல்களை தொகுத்து வரிசைப்படுத்தி வரக்கூடிய கனிவகை ஆய்வு நெறியாளர் ஸ்ரீமதி விஜயலட்சுமி அம்மா அவர்களுக்கும், இதை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய, அவர்தான் இதை பதிவு செய்து கொண்டிருக்கிறார், அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியும், இந்த உலக ஒளிமையத்தின் சார்பாக இந்த நுட்பங்களை இந்த பிரபஞ்சத்திலே ஈர்த்து நீங்கள் இந்த பாடல்களை எல்லாம் கேட்ட பிறகு, இதற்கு பிறகு வரக்கூடிய பாடல்களையும் நீங்கள் எத்தனை சித்தர் உங்களுடைய அறையின் முழுக்க, இந்த வள்ளல் பெருமான் சொல்வார், பல்வேறு விதமான புத்தகங்கள் அந்த எத்தனை அடுக்கு லாரிகளில் ஏற்றினாலும், அந்த வண்டி பாரத்தில் ஏற்றினாலும் ஒரு நொடியில் படித்து விடக்கூடிய ஆற்றல் என்று சொல்வார். அப்படிப்பட்ட பேராற்றலை காரணம் அது நிகழ்கால பொக்கிஷமான சூரிய கீர்த்தனை. எனவே அப்படிப்பட்ட பாடல்களை, இது இறைவனை குறித்த பாடல்கள் அல்ல, இறை நிலையை குறித்த பாடல்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பக்தி பாடல்கள் என்பது இறைவனை குறித்த பாடல்கள், ஞான பாடல்கள் என்பது, ஞான பிரம்மாண்ட பாடல்கள் என்பது மகாஸ்ரீ இருப்பு என்று சொல்லக்கூடிய இறை நிலையை குறித்த பாடல்கள். இறைவன் வேறு, இறை நிலை வேறு என்ற நுட்பத்தை புரிந்து கொண்டு எந்த குருவிடமும் சென்று ஒடுங்காதீர்கள். இந்த பாடல்கள் எல்லாம் என்ன உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது என்றால், ஓங்குதலுக்கான ஞான லட்சணத்தை ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் இந்த உலகத்தில் போதித்துக் கொண்டே இருக்கிறது. தன்னை கடவுள் என்று சொல்பவன், தன்னை குரு என்று சொல்பவன் ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு மாலையை போட்டுக்கொண்டு எல்லா தத்துவங்களும், எல்லா கேள்விக்கும் விடை உனக்கு தெரியுமா? எப்படி பேசலாம்? எதற்காக இந்த ஆணவம் உனக்கு? பெரியோர்களையும் ஞானிகளையும் தரக்குறைவாக கெட்ட வார்த்தைகளில் பேசுவது, என்ன பேசினால் என்ன என்று சொல்வது. நாகரிகமாக ஞானத்தை பக்குவத்தோடு புரிந்து கொள்ளுங்கள். இந்த பிரபஞ்சம் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறது. மனித தண்டனையிலிருந்து தப்பிக்கலாம், இறைவன் தண்டனையிலிருந்தும் கூட தப்பிக்கலாம். ஆனால் மகா பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய இருப்பின் நிகழ்கால தண்டனையிலிருந்து ஒரு புல், பூச்சி, புழு கூட தப்பிக்க முடியாது. காரணம், அது சத்தியத்தினுடைய அம்சம். நான் ஆண்டவனை உணர்ந்தவன், இறைவனை உணர்ந்தவன். கொண்டாட்டம் என்ன கொண்டாட்டம்? அமைதியாக பேசி பயனில்லை. யாரும் உன்னுடைய பேச்சு யாருக்கும் புரிய போவதில்லை, கேட்கப் போவதில்லை, தேவையில்லை. பிறகு நீ என்னடா பேசுகிறாய் என்று கேட்கிறாயா? நான் ஓங்குதலை குறித்து சூரிய கீர்த்தனைகளை இயற்றி இந்த பிரபஞ்சத்தில் சமர்ப்பணம் செய்ய வந்திருக்கிறேன். இதுவரை வந்த எந்த பாடல்களும் சொல்லாத, இதுவரை வந்த எந்த பாடல்களும் சொல்ல முயற்சிக்காத, ஏக்கங்கள் இல்லாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல், ஆணவம் இல்லாமல், எல்லாவற்றையும் விட புலம்பல்கள் இல்லாத ஒரு பாடல் தொகுப்பை நாங்கள் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தயாரிப்பினை இந்த பிரபஞ்சத்தில் சமர்ப்பணம் செய்வதற்கு இந்த ஓம் தீக்ஷா யூடியூப் சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை இதிலே கமெண்ட் செய்யுங்கள். இதை எல்லோருக்கும் ஷேர் செய்து உலகம் முழுக்க கொண்டு செல்லுங்கள். ஞான பிரம்மாண்டத்தை முடிந்தவரை விதைப்போம். நன்றி, வணக்கம். சகலமும் சித்தி பெறும், சரியானது அமையும்.